இந்த வீடு வாங்குறவங்க லட்சம் இல்லைங்க, கோடியில ஒரு பெரிய லக்கி பெர்சன், அதாவது பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடு வாங்குறதுக்கு பெரிய லக் இருக்குங்க. ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, 2 பிஹெச்கே விலையில பார்த்தீங்கன்னா, 3 பிஹெச்கே வீடு நல்ல ரெசிடென்ஸ் ஏரியால மெயின் ரோட்டுக்கு பக்கமா வீடு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படி ஒரு வீட்ட தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். அது போக மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க. ஸ்கூல் பஸ்லாம் வீட்டுக்கு முன்னாடியே வந்து வர மாரி நல்ல ஒரு ரெசிடென்சி ஏரியால தான் இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணு நம்ம பார்க்க அடுத்து என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு, எதிர்பார்க்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு வீட்ட ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட நம்ம போல சுத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 2 சென்ட்டுங்க, இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்ஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த சைடில் மெயின் ரோடு நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் வீட்டுக்கு ஃப்ரண்ட் சின்னதாக வந்து ஒரு கவர் பால்கனி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைல்ஸ் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க், டிஃப்ரெண்டான மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க்னு சொல்லிட்டு எலிவேஷன் நமக்கு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் பேனல் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கலருக்கு வந்து செக்கு டைப்பில் மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற வீட்டோட ஜலமொழியில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சம்பும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. டபுள் டோர் டைப்பில் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 16 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கலருக்குமே மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைட் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட், அது போக பார்த்தீங்கன்னா 2 சீலிங் ஃபேனோட ரொம்ப அழகான ஃபால் சீலிங் நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகப்படுத்துற மாதிரி இவங்க கொடுத்துக்கிற சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட். ஒயிட் கலர் ஃபினிஷிங்கில் WPC பேனல்ஸில் பொறுத்து கீழே ட்ராஸில் ஃபினிஷிங் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகான பூஜை யூனிட் வந்து கிழக்க பார்த்தமா நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பூஜை யூனிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீன்ஸ் லேசர் கட் மூலியமா உங்களுக்கு வந்து சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னி மூலையில் வீட்டோட கியூட்டான கிச்சன் தாங்க. கிச்சன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக கம்ஃபர்டபுளாக கியூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்ல ஒயிட் கலர் ஃபினிஷிங்கில் சூப்பராக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா கிச்சன் உங்களுக்கு வந்து ஆரோ வாட்டர் பியூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மி எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு மாடர்ன் கிச்சன், நல்லா நீட்டான கலர் காம்பினேஷனில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் யூனிட், அப்புறம் RCC லேப் யூனிட், மசாலா டேபிள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான நீட்டான கலரில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு 11 அடியில் சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நம்மளுக்கு வந்து சீலிங்கில் ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா RCC லேப்பில் வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுப்பாங்க. இது போக பாத்ரூமுக்கு என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோரில் வந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் ஸ்டேர்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் மூலியமாக நம்ம மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வந்து விண்டோஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சோட்டம் எப்பவுமே ஒரு மாதிரி இருக்கணுக்காக இங்கே நம்மளுக்கு ஒரு பெருசாக ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க.
மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே அப்படியே நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணிடலாம். லெஃப்ட்டில் கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி அதில் எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட்டில் மட்டும் ஒரு சீலிங் ஃபேனோட சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் லேப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிரர் கூட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா வாஷர் பைப், ஷவர் பைப், அப்புறம் பாத்ரூம்க்கான மற்ற சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துக்கலாம். மெயின் டோர் மட்டும் இல்லைங்க, எல்லா பெட்ரூம் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங்கில் ஒரு ஃபால் சீலிங் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரர் நமக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட், வாஷ் பேஷன் எல்லாம் ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாத்ரூம் தேவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷர் பைப், ஷவர் பைப் அப்புறம் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணி வீட்டோட கவர் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கட் பண்ண உடனே இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் லைன், பிளாக் பாயிண்ட், டேக் கமிஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டோட மேலே டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சுக்கிற கவர் பால்கனியை பார்த்துக்கலாம். இந்த கவர் பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கலருமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் செட் பண்ணி பென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டஃபன் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏரியா போய் என்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு துவைக்கடுக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக சின்டெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பேர் பக்கத்தில் தான் இந்த வீடு லொக்கேட் இருக்குது. மெயின் ரோடுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் டெஸ்ட் பில்டிங் எல்லாமே சேர்த்து வெறும் 56 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.